அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் நவீன்குமார், அட்சய மார்க்கெட்டோட தலைவர் மற்றும் நிறுவனர். இன்னைக்கு நம்ம சாலையோரங்களில் கடந்து செல்லும் பொழுது நிறைய நபர்கள் ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாம மழையிலையும் வெயிலையும் சாலையோரங்களையும் சாக்கடை அருகிலையும் குப்பை தொட்டி அருகிலையும் நிறைய பேர் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட நடக்கவே முடியாம எலும்புதோலுமா பல பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக கையேந்தும் சூழலுக்கும் தள்ளப்படுறாங்க. உடல்ல இருக்க புண்கள்ல பல புழுக்கள் முண்ட ஆரம்பிக்கும். அதையுமே எடுத்து போடுறதுக்கு உடல்ல தெம்பு இல்லாம ஏதோ ஒரு கொடுக்கக்கூடிய சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு தன்னோட வாழ்நாளை கழிச்சிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இப்படிப்பட்டவர்களை நம்ம மீட்டெடுத்து அவங்க உறவா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த அட்சய மரக்கட்டளை. கடந்த 10 வருடங்களாகவே இதனால வரை நமக்கு 1400க்கும் மேற்பட்ட நபர்களை மீட்டு அவங்களுக்கு நாங்க மறுவாழ்க்கை வழங்கி அவங்களுக்கான காப்பகத்தையும் நடத்தி வந்துட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் இன்னும் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடியவங்க ரொம்ப அதிகமா தான் இருக்காங்க. அவங்களையும் காக்க வேண்டியது நம்மளோட கடமை. மனுஷியா இருக்கிறதே அவங்கனாலதான். மனுஷியா வாழணுங்கிற ஆசையோடவே வரல. நான் ஏதோ ஒரு வழி நடந்துருந்து தான் வந்தேன். ஆனா நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அவங்கதான். ஜனங்களோட ஒரு அன்புலையும் பாசம் உயிரோட உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக தான் நாங்க ஈரோடு நசினூர் பக்கத்துல ஒரு 200 நபர்கள் தங்கும் அளவுக்கு ஒரு காப்பகத்தை கட்ட முயற்சி பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கோம். இதனால் வரலும் கடந்த 1 வருடங்களா நிறைய நபர்கள் உதவி செஞ்சதன் அடிப்படையில ஒரு 50% கட்டட வேலையை நாங்க கட்டி முடிச்சிருக்கோம். இன்னமும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேலைகளை சீக்கிரம் கட்டி முடிக்கணும்னா அதுக்கு உங்களோட உதவிகள் தேவைப்படுது. இந்த ஹோம் கட்டுறதுக்கு எல்லாரும் உதவி செய்யுங்க. எங்களை போல இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உங்களோட உதவி நாங்க நம்ப எதிர்பார்க்கிறோம். உங்க எல்லா உதவி இருந்தா தான் நாங்க கட்டி முடிக்க முடியும். எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. சப்போஸ் உங்களோட உதவிகள் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நிறைய நபர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாம போயிருங்கிற ஒரு சூழல் இருக்கு. இன்னமும் சாலையில கஷ்டப்படக்கூடியவங்க வாழ்நாளுக்கும் கஷ்டப்படக்கூடிய சூழலுக்கும் தள்ளப்படுவாங்க. அதற்கு நீங்க எல்லாரும் எங்களுக்கு உதவிகள் செஞ்சீங்கன்னா வெகு விரைவில் அந்த இல்லத்தை கட்ட முடியும். அதுல நிறைய பேர் பிள்ளைகளால கைவிடப்பட்டு ரோட்ல யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஏக்கத்துல இருக்கக்கூடிய முதியோர்களை மீட்டு வைக்கிறதுக்காக முதியோர் இல்லமோ அதுலயே நிறைய பேர் தான் யாருன்னே தனக்கே தெரியாம சாலையோரங்கள்ல யாசகம் எடுத்துக்கிட்டு மணல்ல பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மணல்ல பாதிக்கப்பட்டவருக்கான காப்பகமும், உடல்ல பல நோய்களோட இருந்து யாரும் பார்த்துக்க முடியாத சூழலை தள்ளப்படக்கூடிய நோயாய்ப்பட்டு யாசகம் எடுக்கக்கூடிய நோயாப்பட்டவர்களுக்கான தனியான காப்பகமும், அது மட்டும் இல்லாம யாசகர்களுக்காகவும் நாங்க காப்பகத்தை அந்த இடத்துல கட்டிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு உங்களோட உதவிகள் நிறைய தேவைப்படுது. சோ நம்மளோட சின்ன சின்ன உதவிகள் பல பேர் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இளைஞர்கள் நாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு மிகப்பெரிய முயற்சியை நாங்க எடுத்திருக்கோம். நிறைய முதியவர்களுக்கும் நடுங்கிய உள்ளங்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் ஆதரவாகவும் உறவாகவும் நாம் இருப்போங்கிறத காமிக்கிறதுக்காகவும் உங்களோட உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுது. முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களோட உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செஞ்சு எங்களுக்கு உதவி செஞ்சு கொடுங்க. யாசகமற்ற தாயகத்தை அனைவரும் ஒன்று சேர்ந்து படைப்போம். நன்றி.